ஒரு சகோதரரை தெரியும். நல்ல ஒரு பொறுப்பான அதிகாரியா இருந்தார். இவர் மேல பொறாமை கொண்டு அந்த ஆபீஸ்ல வேலை செய்கிற சிலர் ஒண்ணு சேர்ந்து பணம் கையாடல் பண்ணினார் சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொண்டு வந்தாங்க. விசாரணை நடத்தப்பட்ட போது அவர் கூப்பிட்டு, நீதான் அந்த குற்றத்தை செய்திருக்கிற ஒத்துக்க என்றெல்லாம் அதிகாரிகள் மிரட்டினாங்க. இவருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் உண்மையா நடந்தேன், நான் யாரையும் ஏமாற்றல, இங்க திருட்டெல்லாம் பண்ணல, நான் உண்மையா தானே இருந்தேன்னு சொன்னா. இல்ல, நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இவருக்குள்ள ரொம்ப பயம் வந்து விட்டாரு. ராத்திரி எல்லாம் தேவ சமூகத்துல போய் அழுதா, ஆண்டோடத்துல போய் கண்ணீர் வடித்தா. காலையில் ஒரு பெரிய சமாதானம், நீ இப்போ நான் கூட வர்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவ்வளவுதான். இவர் ஆபீஸ்க்கு போகிறார். ஒரு ராத்திரிக்குள்ள சூழ்நிலை தலைகளாய் மாறி இருந்தாரு. அதிகாரிகள் சொன்னாங்க, நீ குற்றமற்றவன், உண்மையான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நீ யாரை நம்பினியோ, யாரு உனக்கு சிநேகிதராய் இருந்தாங்க, யாரை நேசித்தியோ, கூட வேலை பார்த்தவங்க, அவங்க எல்லாம் செய்த சதிதான் இதை கண்டுபிடித்து விட்டோம்னு சொல்லி அவங்க எல்லாம் ப்ரமோட் பண்ணப்பட்டாங்க, தண்டனை கொடுக்கப்பட்டாரு. அவங்களுக்கு மேல இவர் அதிகாரியா உயர்த்தப்பட்டார். எப்படி இருக்கும்ல, பொறாமை கொண்டு அவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவருக்கு மேல இவர் அதிகாரியா உயர்த்தப்பட்டு அவங்க தாழ்த்தப்பட்டு போனாங்க. அன்றைக்கு தாவீதுக்கு செய்ததை இன்றைக்கும் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு செய்கிறார், உங்களுக்கு செய்வார்.